இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசு, முதல் முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு தங்களது தேர்தல் அறிக்கையினை தங்களுடைய முன்னோடி திட்டமாக இந்த சட்டமன்றத்தில் கூட அறிவித்திருக்கலாம். அதை கூட அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களின் வாதமாக இருக்கிறது. தமிழகத்தின் மக்கள் இன்றைக்கு ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழற்படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்போ நிதிநிலை அறிக்கையில் 4,72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனால் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. தடுப்பணைகள் கட்டலாம், பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 TMC தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொள்ளாச்சி தொகுதி எம்எல்ஏ நித்யானந்தன் உழவுத் தொழிலை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பட்ஜெட் மீதான விவாதத்தில் வலியுறுத்தினார். 50 முதல் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவைக்கு செல்வதை தவிர்க்க பொள்ளாச்சி, ஆனமலை, வால்பாறை மற்றும் கிணத்துக்கடவு வட்டங்களை உள்ளடக்கி பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமான இன்னொரு கோரிக்கை, கோபியையும் ஆத்தூரையும் தலைமையிடமாக கொண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தென்னை தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்குண்டான திட்டத்தையும், சத்துணவில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதற்கான திட்டத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேங்காய் கீற்று வடநாட்டுகளில் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சத்துமிக்க தேங்காய் கீற்று கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்ற தேங்காய் கீற்றை காலை உணவிலும் அதேபோல மதிய உணவிலும் சேர்க்கலாம். தேங்காய் பாலையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் விவசாயிகளும் நன்மை பெறுவார்கள், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படும். வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு நிதி, அதாவது இழப்பீடு தொகை 32 மரங்களுக்கு தான் கொடுப்போம் என்று இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அத்தனை மரங்களுக்கும் அந்த நிதியை கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். பொள்ளாச்சியில் மட்டும் ஆண்டுக்கு 6,000 கோடி ஏற்றுமதி வர்த்தகத்தை கொடுக்கக்கூடிய காயர் பிசினஸ், தென்னை நார் தொழிற்சாலைகளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. பொள்ளாச்சியில் ஒரு
கண்டெய்னர் டெர்மினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல பால் உற்பத்தியாளர்கள், கோழிப்பண்ணை தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கின்றது. நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முன்மொழிந்தார். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசின் தனி தீர்மானங்கள் மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள். மருத்துவ கல்வி என்பது வெறும் தொழில்முறை கல்வி மட்டுமல்ல, அது மனித உயிர்களை காப்பாற்றும் உன்னத பணிக்கான கல்வி ஆகும். அந்த கல்விக்கான வாய்ப்பு பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் திறமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒவ்வொரு மாணவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாகும். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆவணச் சட்டம், 2020ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020ஆம் ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஏழை குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு ஆண்டுக்கு 544 பேர் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இத்தேர்வில் அரசு வழங்குகிற விலையில்லா அரிசியை பெற்று வாழ்ந்து வரும் குடும்பத்து பிள்ளைகள் கூட மருத்துவ கட்டணத்திற்கு என்ன செய்வார்கள்? அடுத்தவர்கள் உதவியை எதிர்நோக்கி ஏங்கி நிற்கக்கூடாது என 7.5% பெறும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் அனைத்து கட்டண செலவையும் அரசே ஏற்கும் என ஆணையிட்ட புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையோடு எடுத்த அற்புத நடவடிக்கைக்கு இந்த நாடு நன்றி சொல்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை ஆதரிக்கிறது. நீட் விலக்கினை வலியுறுத்தி இந்த அரசு கொண்டு வருகின்ற தீர்மானத்தை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இதனை ஆதரிக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உயர்கல்விக்கு நீட் உட்பட எந்த நுழைவுத் தேர்வுமே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2006 நீட் தேர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்ப அதை கடுமையாக எதிர்த்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா நீட் தேர்வே இந்தியாவில் முதலை எதிர்த்தது முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 2017 தான் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வந்தது. அப்போவே அந்த தேர்வை கடுமையாக எதிர்த்தவர் எங்களுடைய கழகத்தவர் அவர்கள். அரசு பள்ளி மாணவர்களால் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியவில்லை என்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று சிபிஐ, சிபிஎம் கட்சி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். சமூக நீதியின் ஆணிவேரில் வெந்நீரை ஊற்றுவதைப் போல ஒன்றிய அரசு இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நீட் என்ற ஒரு நவீன தீட்டை நுழைத்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பங்குடி மற்றும் அரசு பள்ளி மாணவருடைய மருத்துவ கல்வி கனவை சிதைத்திருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர்கள் புற்றீச்சலை போட முனைந்திருக்கின்றன. நீட் மட்டுமல்ல, எந்த உயர் படிப்புக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள். நீட் தேர்வு முறையானது கிராமப்புற மக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது. இது மாநில கல்வி முறைகளை புறக்கணித்துவிட்டு அதிக செலவில் நடத்தும் பயிற்சி மையங்களை சார்ந்துள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளது. லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி படிக்கும் வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாகிறது. எளிய பின்னணியில் இருந்து வரும் அரசு பள்ளி மாணவர்களால் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடிவதில்லை.
நீட் தேர்வு, அதாவது நுழைவுத் தேர்வு, +2 முடித்தவுடனே நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 2006 வருகிறது. அந்த சமயம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது, +2 அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் கூட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கையெழுத்து போட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2006. 2009 வரை நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, அவர் இருக்கும் வரை அந்த நீட் தேர்வை கொண்டு வராமல் அவர் பார்த்து கொண்டார். அதற்கப்புறம் 2010 தான் நீட் தேர்வு கொண்டு வராங்க. அதுல கூட 12-13 அந்த நீட் தேர்வு எழுதி தடை செய்து விடுகிறார்கள். 2017 தான் அதிகாரப்பூர்வமாக நீட் தேர்வு வருகிறது. நீட் தேர்வுக்காக சொல்லப்படும் காரணங்கள் 2 தான். தரமான மருத்துவ கல்வி, அதுதான் அவங்க சொல்ற முதல் காரணம். அடுத்தது மருத்துவ கல்வி வணிகமயமாக்க கூடாது, இதுதான் அவர்கள் சொல்லும் முதல் 2 காரணம். நீட் தேர்வுக்காக படிக்கக்கூடிய அந்த கல்வி அந்த பயிற்சி கட்டணம் 1.5 லட்சம் கோடி ரூபாய், அது மிகப்பெரிய வணிகம் இன்னைக்கு கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2 காரணமே அடிபட்டு போயிடுச்சு. அதனால நீட் தேர்வு என்பது கண்டிப்பாக தேவையில்லை. சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு தேவையில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உறுப்பினர்கள் 12 ஆண்டுகள் பள்ளியில் படித்த மாணவர் இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறும் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. அதே வேளையில் ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு வழியாக மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்க முயல்வது இயற்கை நீதிக்கு எதிரானது. ஒரு ஏழை மாணவரின் மருத்துவ படிப்பை தனியார் பயிற்சி மையங்கள் தீர்மானிக்க முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. மாணவர்களின் வாழ்க்கையை விட எந்த வகையிலும் நீட் தேர்வு உயர்ந்தது அல்ல. FCRA சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தீர்மானத்தை முன்மொழிந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவில் FCRA பதிவு காலாவதியாகுதல், புதுப்பிக்கப்படாமை, புதுப்பிப்பு மறுக்கப்படுதல், பதிவு ரத்து அல்லது ஒப்படைக்கப்படுதல் போன்ற காரணங்களால் தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அரசிடம் ஒப்படைத்தல், நிர்வகித்தல், மாற்றுதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான விதிகள் குறித்து இம்மாமன்றம் ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறது. வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். எனவே வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் கருத்து என்றால் அதை நிச்சயமாக நாமும் ஏற்றுக்கொள்வோம். எந்த ஒரு ஸ்கீம் இங்க வந்தாலும் மக்களுக்காக தான் அது வருது. எனவே அது மக்கள் விரும்பும் அந்த திட்டங்களை நிச்சயமாக இந்த அவையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளும். அதை தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் FCRA பத்தி நம்ம பேசியிருக்கோம். அது இன்றைக்கு ஃபாரின்ல இருந்து புறவழி வாசலில் இந்தியாவுக்குள் வரும் அந்த நிதியை சரியான முறையில் இந்த அரசு நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த நிதியை நீதியின் மூலமாகவும் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு தவறான பாதையில் அந்த பணம் இங்கு வருவதை நிச்சயமாக இந்த அரசு தடுக்கும் என்பதை நான் உறுதியா நம்புறேன். கல்வி, மருத்துவம், சமூக சேவை, சிறுபான்மை
சமூக நலன் போன்ற துறைகளில் நேர்மையாக செயல்படும் நிறுவனங்களும் வெறும் நடைமுறை தவறுகளால் பாதிக்கப்படக்கூடாது. மாநிலங்களின் அதிகாரம் தொடர்பான கவலை. FCRA குற்றங்கள் தொடர்பாக மாநில அமைப்புகள் விசாரணை தொடங்குவதற்கு மத்திய அரசின் முன் அனுமதி தேவைப்படுவது மாநிலங்களின் விசாரணை அதிகாரத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடும். இந்த மசோதா தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பரிசீலனையில் உள்ள ஒரு முன்மொழிவாக மட்டுமே உள்ளது. இது இன்னும் சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை. எனவே இந்த மசோதாவின் நோக்கங்களான வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் வெளிநாட்டு நிதி முறைகேடுகளை தடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சிறுபான்மையினர் மற்றும் நேர்மையாக செயல்படும் கல்வி, மருத்துவ, சமூக நல மற்றும் தொண்டு நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான திருத்தங்களையும் உரிய பாதுகாப்பு அம்சங்களையும் அரசு முழுமையாக பரிசீலித்த பின்னரே இந்த மசோதாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடாகும். சிறுபான்மை அமைப்புகள் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை போல செயல்பட இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக தொண்டு நிறுவனம் நடத்தும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். குறிப்பாக பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லங்கள், நிலங்கள் உட்பட அனைத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். அல்லது வெளிநாடு மற்றும் உள்நாட்டு நிதிகள் கலந்திருந்தாலும் சரி, இந்த FCRA திருத்த மசோதா உடனேயே உரிமைகளை இழக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களின் முழு சொத்தும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். 50 ஆண்டு காலமாக நாம் கட்டி காத்த பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் உள்ளிட்ட சமூக நல அமைப்புகள் அனைத்தும் ஒரே கையெழுத்தில் ஒன்றிய அரசு சென்றுவிடும். ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் பெற்று வந்த சேவைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிடும்.